3, 2, 1, start. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா லைம் வாட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வாட்டர் பற்றி தான் பார்த்தோம். சரிங்களா? இப்போ லைம் வாட்டர் பற்றி நம்ம என்னென்னலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிமெண்ட்டு இப்போ டைப்ஸில் நம்ம நிறைய பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது, 4 டைப்ஸ் அப்பெலாம் நம்ம பார்த்தோம். அந்த 4 டைப்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சிமெண்ட்டை பார்த்தோம். இப்போதைக்கு வந்து நம்ம லைம் பார்க்கலாம். லைம் வருது. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம நிறைய நெக்ஸ்ட்டு இருந்து ஜிப்சம் அது மாதிரி இருக்கிறதுலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் மட்டும் இதை பார்த்து முடிச்சிடும். அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா? வந்து லைமை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லைம் பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. சரியா? இப்போ லைம் பற்றி பார்க்கலாமா? லைம் இஸ் எ ட்ரெடிஷ்னல் பில்டிங் மெட்டீரியல். இப்போ லைம் வாட்டர் வந்து பில்டிங்க்கு வந்து மெட்டீரியலாக ஒரு யூஸ் ஆகுது. அது என்ன யூஸ் ஆகுதுன்னா கம்போஸ்ட் ப்ரைமரி. காம்போஸ்ட்னால் ஒரு அழுத்தத்துக்கு. சரிங்களா? ஒரு அழுத்தம்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு 2 செங்கலுக்கு இடையில் நம்ம அழுத்தத்தை கொடுக்குறோம்ல, அது மார்ட்டர்னா கலவை. அந்த கலவைக்கு வந்து நடுவில் இருக்கிறது தான் அந்த கம்போஸ்ட்னா அழுத்தம். சரியா? அது வந்து இப்போ என்னென்னலாம் கலக்கிறாங்கன்னா, அந்த கலவைக்கு லைம்னா சுண்ணாம்பு. சரிங்களா? அதுக்கடுத்து மணல், வாட்டர், அதாவது சேண்ட் அண்ட் வாட்டர் சொல்கிறாங்க. இட் யூஸ்டு டு பாண்ட் டுகெதர் மேசனரி யூனிட். பாண்டுனா ஒரு ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிறதா பாண்டு. சரிங்களா? அது ரெண்டுத்துக்கும் டுகெதர் மேசனரி, அதுதான் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா யூனிட் லைக் பிரிக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். சரிங்களா? எதுக்குன்னா இந்த பிரிக்ஸ்னால் செங்கல் அண்டு வந்து கல். சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் இதுக்கு முன்னாடியும் இந்த நம்ம நார்மல் சிமெண்ட் மாற்றனுக்கும் அதுக்கும் இந்த இது தான் பயன்படுத்திடுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிங் ஏ டியூரபிள்னால் ரொம்ப நாளைக்கு. சரிங்களா? நீடிக்கும். சரிங்களா? டியூரபிள்னால் அதுதான். சரிங்களா? ரொம்ப நாளைக்கே தாங்கக்கூடியது தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அண்டு ப்ரீத்தபிள் ஸ்ட்ரக்சர்னால் ஒரு வடிவம். இப்போ நம்ம எப்படின்னா, இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணால் தான் அது ஒரு ஷேப்பில் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லைம் வாட்டர் இஸ் நவுன் அஸ் ஃபார் இட்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டினா ஒரு கம்ஃபர்டபுள். ஃப்ளெக்சிபிள்னால் ஒரு இப்போ ரெண்டுத்துக்கு நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறப்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக தான் இந்த கலவை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? பிரீத்தபிலிட்டி அண்ட் அபிலிட்டி டு அலோ பில்டிங். சரிங்களா? இப்போ எதுக்கெல்லாம் இது பண்ணுறோன்னா, நிறைய பில்டிங்க்கு யூஸ் பண்ண நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணுறதெல்லாம் பில்டிங்க்கு தான். நம்ம பில்டிங் தான் சொல்லுவோம். ஒரு வீடே சொன்னால் கூட இப்போ ஒரு அடுக்கு கட்டினா இது, அதே ஒரு 2-3 அடுக்கு கட்டிடுதுன்னா அது பேர் பில்டிங். சரிங்களா? டு ப்ரீத் ப்ரிவென்டிங் மாய்ஸ்டர் பில்டப். மாய்ஸ்டர்னால் இந்த சுவாசம். சரிங்களா? எந்த இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? அதுதான் பில்டப் ப்ரிவென்டிங் சொல்கிறாங்க. எந்த பாதிப்பு இல்லாமல் நம்மளுக்கு இருக்க முடியும். சரிங்களா? ஒவ்வொரு இது உருவாக்குறதுக்காக தான் இந்த இது பண்ணுறாங்க. சரிங்களா? உங்களுக்கு இதில் நான் ஒரு டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்கேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் மேக் பண்ணி போகிறோம். சரிங்களா? பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பெல் ஆலில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். This video is sponsored by BuyMote e-shopping. Thank you friends. Tata. Bye bye.